ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக கலாத்திற்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று இயேசு சொல்லுகிறார். பாருங்கள், நம்ம எதை செய்யறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும், அதை நம்ம மறந்துடக்கூடாது. வேதத்திலே நீங்கள் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து படித்து பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு 2 பிள்ளைகள், ஏசா, யாக்கோபு. இந்த யாக்கோபு இளைஞன், ஏசா மூத்த மகன். அந்த ஏசாவுக்கு சிரேஷ்ட புத்திர பாகம், அந்த பெர்த் ரைட், அவனுக்குடைய பிறப்புரிமை அவனுக்கு தான் கிடைத்தது. இதை ஏமாற்றி தம்பியாகிய யாக்கோபு வாங்கிக் கொள்கிறான். அடுத்த தகப்பனை ஏமாற்றுகிறான் ஆசீர்வாதத்திற்காக. அடுத்த நாகிறான் ஜீவன் தப்ப தன்னுடைய மாமா வீட்டுக்கு ஓடி போயிருந்தான். அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மாமாவுடைய ஒரு பெண் ராகேல் என்கிற பெண்ணை திருமணம் பண்ணும்படி கேட்கும் போது சரி என்று சொல்லி அவர் ஒத்துக்கொள்கிறான். ஆனால் நடந்தது என்ன? அங்கு யாக்கோபு ஏமாற்றப்படுகிறான். லேயாளை அவர் கட்டி கொடுத்து விடுகிறார். பாருங்கள், ஏமாற்றினார், அதனால் அவர் ஏமாற்றப்பட்டார். எந்த அளவினால் நம்ம அளக்கிறோமோ அந்த அளவின்படிதான் நமக்கும் அளக்கப்படும். எப்படி கொடுக்கிறோமோ அப்படிதான் நமக்கும் திருப்பி கொடுக்கப்படும். அதை நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வசனம் தெளிவாக சொல்லி, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். வேற ஒன்றும் மாற்றி அறுத்துவிட முடியாது. ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். ஒரு வெண்ணெய் வியாபாரி, அவர் வெண்ணெய் விற்பார். இன்னொரு ரொட்டி வியாபாரி, இவர் 2 பேரும் வியாபாரம் செய்கிறவர்கள். அப்போ ஒரு நாள் ரொட்டி வியாபாரி வெண்ணெய் வாங்குகிறார், அதுக்கு பதிலாக 1 கிலோ ரொட்டி கொடுக்கிறார். அப்போ 1 கிலோ வெண்ணெய் அவர் திருப்பி கொடுத்து விடுகிறார். நாட்கள் போகும்போது ஒரு நாள் அந்த ரொட்டி வியாபாரி இந்த வெண்ணெயை வீட்டில் வந்து வெயிட் போட்டு பார்க்கும்போது 50 கிராம் குறையுது 1 கிலோவுக்கு. இப்படி பார்க்கும்போது அவருக்கு கோபம் வந்துடுது. ஒவ்வொரு நாளும் எனக்கு 50 கிராம் ஏமாத்திட்டு தானே இருக்கிறான்னு சொல்லிட்டு உடனே நீதிமன்றத்துக்கு போறாரு, வழக்கு தொடுக்கிறாரு, நீதி வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த வெண்ணெய் வியாபாரி உடனே அங்க நீதிமன்றத்துக்கு போய் அந்த கூண்டில் நிறுத்தப்படுகிறார். நீதிபதி கேட்கிறார், ஏன் 50 கிராம் வெண்ணெய் குறையுதாமே சொல்லுகிறாருன்னு சொல்லி. அவர் அப்படியே விழித்து பார்க்கிறார். இல்லையே, நான் சரியா தானே கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா, அவனுடைய அளவுல குறையுது, நீ தராசுல ஏதோ பிரச்சனைங்கும் போது அப்ப அவர் சொன்னாரா அந்த வெண்ணெய் வியாபாரி, ஐயா, சில வாரங்களுக்கு முன்பாக என்னுடைய அந்த படிக்கல், அதாவது 1 கிலோ வெயிட் அந்த தொலைஞ்சு போச்சுது. இப்போ நான் என்ன பண்ண, அதுல இருந்து அவர் கொடுக்கிறாருல அந்த 1 கிலோ ரொட்டி, அதை வச்சுதான் அதுக்கு ஈக்குவலா நான் வெண்ணெய் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாராம். இப்ப ஜட்ஜி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரா, அவர் கொடுக்கறது 1 கிலோ, அவர் கொடுக்க 1 கிலோ தானே கொடுக்கிறார், அதுக்கு அந்த அளவுக்கு தான் கொடுக்கறங்கும் போது அப்போதான் அந்த ரொட்டி வியாபாரிக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஐயோ, நம்ம மாட்டிக்கிட்டோமே. ரொட்டி வியாபாரி நினைச்சாரு நம்ம கொஞ்சம் குறைச்சு கொடுக்கறோம், அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். கடைசியில் நடந்தது என்ன? ரொட்டியில தான் 1 கிலோ நிறைவு இல்லை, 50 கிராம் குறைஞ்சது, அது வெண்ணெயில 50 கிராம் குறைவாக கிடைத்தது. நாம நினைக்கிறோம் திறமசாலிகள், நாம நினைக்கிறோம் திறமையாக வியாபாரம் செய்கிறோம், நாம் நினைக்கிறோம் மற்றவர்களை ஏமாற்றுகிறோம், நாம் தான் ஏமாந்து போவோம். அநேக நேரம் நம்ம அதை யோசிப்பதில்லை. நன்மை செய்வோம், உண்மையாக இருப்போம். முடிந்த அளவு நம்மளால எவ்வளவு விதைக்க முடியுமோ, எவ்வளவு கொடுக்க முடியுமோ செய்து பாருங்களேன். கர்த்தர் நிறைவாய் கொடுப்பார். அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படியா நமக்கு கொடுப்பாராம். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த நாட்கள் நம்ம இதை நம்ம சிந்தனையில் வைத்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியும் சின்ன சின்ன காரியங்களான நன்மை செய்தால் மேன்மை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தீமை செய்யறாங்க, நமக்கு அவங்களுக்கு நன்மை செய்வோம். அது எப்படிங்க முடியும்? ஆண்டவருடைய அன்பு இருந்தா அது முடியும். அதனால்தான் சொல்ல, ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பினால் நிரம்பி இந்த கடினமான நாட்களில மனிதனுடைய சுபாவங்கள் எல்லாம் மாறி இருக்கிற இந்த காலகட்டத்துல இயேசுவை காண்பிப்போம், அன்பா இருப்போம், நன்மை செய்வோம், மேன்மை உண்டாகும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த மேன்மை கர்த்தர் தொடர்ந்து செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் வார்த்தை சொல்கிறார். அதை தான் அந்த நாட்கள் நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, ஏமாற்றுகிறவர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் திறமசாலியில், அவர்களும் ஏமாற்றப்படுகிறார்கள். அதுதான் நம்முடைய நீதியும் கூட. எங்களுடைய வாழ்க்கை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். அநேக நேரத்தில் நாங்கள் ஏமாந்து விடுகிறோம், அதே நேரத்தில் நாங்கள் ஏமாற்றுகிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எடுத்துப்பட்டு உண்மை உத்தமா நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் எப்பொழுதுமே பிரியப்படுத்துவர்களாய் மாற்றுவீராக. இந்த நாட்களிலும் நாங்கள் அளக்கிற அளவு, நாங்கள் கொடுக்கிற காரியங்கள்ல நிறைவா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எதை விதைக்கிறோம் என்பதை கவனமா இருப்போம். நன்மையை விதைத்தோமானால் நன்மை தான் நமக்கு வரும். நன்மையை விதைப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.